அவருக்கு இப்படி ஒரு தம்பி இருப்பாரு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்க கூட இருந்து வாழ்றதுக்காக தான் என் தங்கச்சியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குமே தவிர நீங்க அடிக்கிறதுக்கோ உங்களுக்கு அடிமையா இருக்கிறதுக்கோ கல்யாணம் பண்ணி தரல. வா வா. உள்ள வா. வா. என்ன பிரச்சனை அகிலா? எதுக்காக உன்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான்? அகிலா, என்ன பிரச்சனை? உங்க தம்பிக்கு என் கூட சண்டை போடுறதுக்கு காரணம் தேவையில்ல மாமா. அவருக்கு என்ன பார்த்தாலே சண்டை போடணும்னு தோணுது போல, பிரச்சனை பண்ணணும்னு தோணும். அப்படிதான் தினமும் ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருந்தேன். நானே நிம்மதி இல்லாம இருக்கும்போது நீ எப்படி நிம்மதியா தூங்கலான்னு பிரச்சனை பண்றாரு. என்ன அடிச்சு கொன்றுவேன்னு சொல்றாரு. சரி அடிச்சு கொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா கத்திட்டே இருக்கிறாரு. இப்பதான் அவனை வெளியே பார்த்து அவனுக்கு அவ்வளவு புத்திமதி சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ள வீட்டுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கானா? என்னால அவனை புரிஞ்சுக்கவே முடியல. விஷயம் என்னன்னா, அவன் இந்த மாதிரி ஆளே கிடையாது. ரொம்ப சாஃப்டானவன். இத்தனை வருஷத்துல நாங்க அவனை இப்படி கோவப்பட்டோ இல்ல இவ்வளவு பிரச்சனை பண்ணியோ பார்த்ததே இல்லை. எப்பவும் ரொம்ப அமைதியா தான் இருப்பான். அவன் இருக்கிற இடமே தெரியாது தெரியுமா? இப்படி எல்லாம் பல விஷயங்களை யோசிச்சுதான் நான் முடிவே எடுத்தேன். ஏன் அவன் இப்படி திடீர்னு மாறினான்னு எனக்கே தெரியல அகிலா. நான் போய் அவன்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வரேன். இல்லங்க வேண்டாம். இல்ல மலர், நான் போய் அவன் சட்டையை பிடிச்சு என்னன்னு கேட்டுட்டு வரேன். சும்மா வீட்டுல இருக்கிற புள்ள தூங்கறதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவான். நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேக்குறீங்களா? நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. நீங்க இப்ப போய் என்ன சொன்னாலும் அவர் கேக்குற நிலைமையில இல்ல. நல்லா மூக்கு முட்டை குடிச்சிருக்காரு. குடிச்சிட்டு வந்தவர்கிட்ட போய் நீங்க ஏதாவது புத்திமதி சொன்னீங்கன்னா மேற்கொண்டு கோவப்படுவாரே தவிர நீங்க சொல்றதெல்லாம் மண்டையில ஏறவே ஏறாது. அதுக்காக இதை இப்படியே விட்டுற முடியுமா மலர்? பொறுமையா இருங்க, பார்க்கலாம். அகிலா, அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். என்னடா மாமா நம்மளை இப்படி மாட்டி விட்டுட்டாருன்னு மட்டும் நினைக்காத. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சரி பண்றேன். அகிலா, நீ பேசாம இங்கே படுத்து தூங்கு. அங்க தூங்கினாதானே அவர் டென்ஷன் ஆவாரு. இல்ல, நீயும் மாமாவும் இங்க படுத்து தூங்குங்க. அவர் எப்படியும் இந்நேரம் போதையில தூங்கிட்டு இருப்பாரு. நான் அங்கேயே போய் படுத்துக்கிறேன். எதுக்கு? அடுத்த ராத்திரியே எழுந்து வந்து திரும்ப பிரச்சனை பண்றதுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ பேசாம இங்கே படுத்து தூங்கு. நீங்க எங்க தூங்குவீங்க? நானும் அவரும் மாடியில போய் தூங்கிக்கிறோம். நீங்க நிம்மதியா படுத்து தூங்குடி. எதுக்கு மலர் இதெல்லாம்? சொல்றேன்ல, இங்கே படுத்து தூங்கு. வேணாம் மலரு, சொன்னா கேளு. அகிலா, மலர் சொல்றது சரிதான். நீ பேசாம இங்கே படுத்து தூங்கு. நாங்க மாடிக்கு போய் படுத்து தூங்குறோம். அகிலாவை தூங்க வச்சுட்டு மாடிக்கு வாங்க. நான் பாய் தலைகாணி எடுத்துட்டு போறேன்.
அகிலா, நீ எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாமே சீக்கிரமா சரியாயிடுன்ற நம்பிக்கையில படுத்து தூங்கு. சரிங்க மாமா. எங்க என்ன ஆச்சுங்க? எங்க உங்களை தான் கேக்குறேன், என்ன ஆச்சு? இப்படியே தண்ணி பாட்டில தூக்கி வீசுறீங்க. தப்பு பண்ணிட்டேன் மலர், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த புகழ நினைச்சா எனக்கு அப்படியே கோவமா வருது. இவன் முதல்ல இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா இந்த தப்பே பண்ணிருக்க மாட்டேன். நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க? நீங்க எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல மலர், யோசிச்சு பாருங்க. படிச்சவனா இவன் அந்த பொண்ணுகிட்ட சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். தூங்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ண தூங்க விடாம அடிச்சு எழுப்புறானா அவளை என்ன மனுஷன்? ஒருத்தங்க தூங்கும் போதும் சாப்பிடும் போது யாராவது தொந்தரவு பண்ணுவாங்களா? ஆனா இவன் அப்படி நடந்துக்கிறானா? இவன்லாம் மனுஷனே கிடையாது. ச்சே! இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மலர், நான் தான். என் தம்பி என்ன மாதிரி இருப்பான் நம்பின மலர். அதுதான் நான் பண்ண முதல் தப்பு. நம்ம அகிலாவை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தப்பு பண்ணிட்டோம்னு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. தப்பு பண்ணிட்டேன் மலர், தப்பு பண்ணிட்டேன். வீணா ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை கெடுறதுக்கு நானே காரணமாயிட்டேன். ச்சே! அவ வாழ்க்கையை நான் என்னமோ சரி பண்றேன்னு நினைச்சிட்டு அவ வாழ்க்கையை நான் சீரழிச்சிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு மலர். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நீங்க ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாமே போக போக சரியாயிடும். இல்ல மலர், இது சரியாகும்னு எனக்கு தோணவே இல்ல. அப்படி ஆகிற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சமாவது சரியா இருக்கணும்ல. அவன் கோபம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கணும்ல. ஆனா போக போக அவன் முரட்டுத்தனமா நடந்துக்கிறதும் அகிலா கிட்ட தப்பா நடந்துக்கிறதும் பார்க்கும்போது இது ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுமே தவிர குறையும்னு தோணவே இல்ல. இல்லங்க, நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க, எல்லாமே சரியாயிடும். இல்ல மலர், அவ மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. என் நம்பிக்கையெல்லாம் சுத்தமா போயிடுச்சு. இதெல்லாம் சரியே ஆகாது, கண்டிப்பா சரி ஆகாது. ஏங்க, நான் தான் சொல்றேன்ல, இத பத்திலாம் கவலைப்படாதீங்கன்னு. அப்படியே இதை நினைச்சு நினைச்சு இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. போக போக எல்லாமே கண்டிப்பா சரியாயிடுங்க. ஆகாது மலர், எப்படி சொல்ற? எதை வச்சு என்ன நம்ப சொல்ற? சொல்லவா? சொல்லு மலர், அகிலா வாழ்க்கை எதை வச்சு சரியாகும்னு சொல்ற? சொல்லு, எதை வச்சு என்ன நம்ப சொல்ற? என்ன வச்சுதான். இப்ப என் வாழ்க்கை மாறல, அத வச்சுதான் சொல்றேன். நானும் நம்ம கல்யாணம் நடந்தப்போ என் வாழ்க்கை கெட்டு போச்சு, சீரழிஞ்சு போச்சு. இனிமே என் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சுதான் நான் நினைச்சேன். எங்க வீட்ல எல்லாரும் போக போக சரியாயிடும் தான் சொன்னாங்க. ஆனா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கஷ்டப்பட போறேன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு? நான் ஏதோ அதேவா நினைச்சிட்டு இருக்கேன். இல்லல்ல, இன்னைக்கு என் வாழ்க்கையும் சரியாயிடுச்சுங்க. என் வாழ்க்கையிலயும் எல்லாமே சரியா அமைஞ்சிருக்குல்ல. உங்களால என் வாழ்க்கையும் வேற மாதிரி மாறி இருக்குல்ல. இப்ப எப்படி புகழ் அகிலாவை பார்த்தாலே கோவப்படுறாரோ,
அதே மாதிரிதான் நானும் ஆரம்பத்துல உங்க மேல கோவப்பட்டிருக்கேன், திட்டிருக்கேன், ஏன் கோவப்பட்டு கூட அடிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்குல்ல, ஒரு நட்பு இருக்குல்ல, இத வச்சுதான் சொல்றேன். புகழ் அகிலா வாழ்க்கையில எல்லாமே சரியாகும். அவங்க மனசும் ஒத்து போகும். இத நான் என்ன சாட்சியா வச்சு நான் வாழ்ந்து பார்த்து உணர்ந்து அது மூலியமா தான் சொல்றேன். நீங்க தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாம கொஞ்சம் அமைதியா இருங்க. அகிலாவும் புகழும் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க எடுத்த முடிவு தப்பாகாது, சரியானதா இருக்கும். நீங்க பேசாம படுத்து தூங்குங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயா, வயலுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சாச்சுங்கய்யா. சரி, நீ சாயந்தரத்துக்குள்ள பூசாட்டி கூலியை கொடுத்துக்கிறேன். சரிங்கய்யா. வேண்டாம் பூசாரி, எவன் வீட்டு வண்டியா அது? இங்க வந்து நின்றுக்கிட்டு ஆறு அடிச்சுக்க. இது அழகரோட வண்டியாச்சு. யார் வண்டின்னு கேக்குறீங்களா? ஐயா, அது அது வந்து வணக்கம் மாமோய். நல்லா இருக்கீங்களா? நம்ம ஊர்ல தப்பு பண்றது ஈஸி மாமா, தப்பு பண்ணிட்டு வெளியே வருது அதை விட ஈஸி மாமா. ஆனா நல்லவனா வாழ்றது மட்டும்தான் மாமா கஷ்டம். மாமா நான் தான் உன் மகளை வீடியோ எடுத்தேன். அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? நானும் எங்க அம்மாவும் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டில, அதுக்காகத்தான் அந்த அவமானத்துக்கு பழி தீர்க்கத்தான் அப்படி ஒரு காரியத்தையே பண்ண. கடைசியில நான் நினைச்ச மாதிரியே என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்த. எப்படி மாமா என் திட்டம்? ஏன் மாமா எந்த காரணத்தை கொண்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டேன்னு சாமி மேல சத்தியம் பண்ணியே, இப்ப அந்த சத்தியத்தை மீறிட்டியே. சத்தியத்தை மீறினா சாமி தண்டிக்குமாம்ல. அதே உம்மளை தண்டிக்க சொல்லி சாமி என்னைய ஜெயில இருந்து வெளியே அனுப்பிருச்சு. உனக்கு கட்டாயம் தண்டனை கிடைக்குமாமா. நீ பண்ண தப்புக்கு பதில் சொல்லியே தீரணும் கேட்டியா? அப்புறம் என்ன சொல்றா? கல்யாணம் ஆன புது பொண்ணு ஹனிமூன் போயிட்டு வந்துட்டாளா? ரொம்ப நிம்மதியா இருப்பாள. அதை கெடுக்கத்தான் நான் வந்துட்டல. மாமா இப்ப வேணா அந்த வீடியோ இல்லாம இருக்கலாம், ஆனா திரும்ப அப்படி ஒண்ணு எடுக்க முடியாத என்ன மாமா? இப்பெல்லாம் கடுகழுவு கடுகழுவு சைஸ்ல கேமரா வந்துருச்சு மாமா. அந்த கேமராவை எங்க வேணாலும் வைக்கலாம். ஏலே, எவ்வளவு திமிரு இருந்தா ஏன்ட்ட வந்து பேசுவ? உன்னைய ஏன்டா என்கிட்ட வந்து தைரியமா பேசுற? உன்னைய இடத்துக்கு வந்து
ஏன்டி பேசுற? ஹலோ. என்னடி ஃப்ரீயா இருக்கியா? இல்ல நான் அப்புறமா பேசவா? இல்ல ஃப்ரீயா தான் இருக்கேன். எனக்கு இப்ப பிரேக் டைம். காஃபி எடுத்துட்டு வந்தேன்னா அந்த நேரத்துல ரேடியோல மலரே மௌனமா பாட்டு வேற போட்டாங்களா, அதான் உன் நினைப்பு வந்துச்சு. அதான் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பேசலான்னு கால் பண்ண. அப்புறம் என்னம்மா, உன்கிட்ட இருந்து எந்த அப்டேட்டும் வராம இருக்கு? உன் புருஷன் உன்னை சேஃப்டியா பாத்துக்கிற மாதிரி எந்த விஷயம் நடக்கலையா? இல்ல, அதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் ஏன்டி எனக்கு ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணல? இல்லடி, பண்ணலாம் தான் நினைச்சேன். அப்புறம் நீ ஒர்க்ல இருப்பியா, உன் ஷோ டைம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன். அப்போ உன் ஆள் உன்னை பத்திரமா பாத்துக்கிட்டாருன்னு சொல்ற, அப்படிதானே? என்னடி அமைதியா இருக்கா? இல்லடி, அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரு கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் என்ன பாதுகாப்பா பாத்துக்கல, கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்த என்ன பாதுகாப்பா பாத்துட்டு தான் இருக்காரு. நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில நல்லபடியா இருக்கேன்னா, என் வாழ்க்கையில எந்த கெட்டதும் நடக்காம இருக்குன்னா, அதுக்கு மூல காரணமே அவர் தாண்டி. அவர் மட்டும் இல்லாம போயிருந்தா என் வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சு போயிருக்கோன்னு என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. என்னடி சொல்ற? நீ சொல்றத பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கும் போல இருக்கே. என்ன விஷயம் சொல்லுடி? நான் அகிலா லைஃப் பத்தி சொன்னேன்ல, அவளை வீடியோ எடுத்து வச்சுட்டு ஒருத்தன் மிரட்டினானு. ஆமா, உன் அத்தை பையன் தான், பேர் கூட ஏதோ சொன்னியே. அழகர். அழகர் அழகர் அழகர். அவனுக்கு இப்ப என்னடி? அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஒரு தடவை உன்ன ஒரு தடவை என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமாண்டி, இவர் சொல்றத வச்சு பார்த்தா அன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தா அன்னைக்கு அந்த அழகரால என் வாழ்க்கை கெட்டு போகாம பாத்துக்கிட்டது இவர்தான். இதை தாண்டி வேற என்னடி வேணும்? அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் என் சேஃப்டி மேல கேரா இருக்காரு. நேத்து ஒரு துணி கடைக்கு துணி எடுக்க போயிருந்தோம். அங்க ட்ரையல் பாக்குறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஹிடன் கேமரா இருக்கான்னு சொல்லி மொபைல்ல இருக்கிற ஏதோ ஒரு ஆப்பை எடுத்து வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன உள்ளேயே அமிச்சாரு. அப்பதான் நினைச்சேன், அவரை பொறுத்த வரைக்கும் நான் எங்க போனாலும் பத்திரமா பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவரு உன்னை பயங்கரமா லவ் பண்றாருல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏய், பசங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பொண்ண உசுரா நினைக்கிறாங்களோ அந்த பொண்ணோட பாதுகாப்புக்காக எந்த அளவுக்கும் போவாங்க. அவ எங்க போனாலும் பத்திரமா பாதுகாப்பா இருக்கணும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அப்படி பார்த்தா ஓ ஆளும் அவர் மனசுக்குள்ள உன்னை உயிராதான் நினைக்கிறாருன்னு தோணுது. எனக்கு தெரியல, ஆனா இதுதான் நடந்தது. அப்போ உன்னை பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்கிறாருன்ற விஷயத்துல வெற்றி பாஸ், அதானே? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அன்பா இருக்கிறவன், அக்கறையா இருக்கிறவன், ஆதரவா இருக்கிறவன், பாதுகாப்பு தரவன் கூட இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுறாங்க. 1000த்துல ஒருத்தன், லட்சத்துல ஒருத்தன் தான் இதுல பாஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் உனக்கு உண்மையா இருக்காரான்னு பாரு. ஏன்னா எல்லா விஷயத்திலும் சரியா இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு விஷயத்துல உண்மையா இருக்க மாட்டாங்க. உன் ஆள் அந்த விஷயத்துல எப்படி இருக்காருன்னு பாரு.
சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சதுல? ம் புரிஞ்சுதுடி. சரி, பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. நான் நேர்ல வந்து உன்னை பாக்குறேன்.